வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மொழிக் கொள்கை உறுதியை காட்டவே பட்ஜெட்டில் ரூ என்று அச்சிடப்பட்டது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம். பிடிக்காதவங்க அதை பெரிய நியூஸ் ஆக்கிட்டாங்க. ஒன்றிய அரசுக்கிட்ட 100 நாள் வேலை திட்டத்துக்கான சம்பளத்தை தாங்க, பேரிடர் நிதி தாங்க, பள்ளி கல்வி நிதியை விடுவீங்கன்னு தமிழ்நாடு சார்பாக 100 கோரிக்கை வச்சுருப்பேன். அதுக்கெல்லாம் பதில் பேசாத ஒன்றிய நிதியமைச்சர் இதை பற்றி பேசியிருக்காங்க. அவங்களே பல பதிவுகளில் ரூனு தான் போட்டிருக்காங்க. இந்திய அளவில் தமிழக பட்ஜெட்டும் ஹிட், தமிழ் மொழியும் ஹிட். முதலமைச்சர் வெளியிட்டுள்ள வீடியோவில் பெருமிதம். எல்லாரும் ருப்பீஸை சிம்பிளாக ஆர்எஸ்ன்னு தான் எழுதுவாங்க. அதெல்லாம் பிரச்சனையாக தெரியாதவங்களுக்கு இதுதான் பிரச்சனையாக தெரியுது போல். மொத்தத்தில் இந்திய அளவில் நம்ம பட்ஜெட்டும் இட்டு தமிழும் இட்டு. எல்லாரும் ருப்பீஸை சிம்பிளாக ஆர்எஸ்ன்னு தான் எழுதுவாங்க. அதெல்லாம் பிரச்சனையாக தெரியாதவங்களுக்கு இதுதான் பிரச்சனையாக தெரியுது போல். மொத்தத்தில் இந்திய அளவில் நம்ம பட்ஜெட்டும் இட்டு தமிழும் இட்டு. ரயில்வே தேர்வுக்கு தமிழகத்தை சேர்ந்த தேர்வர்களுக்கு தெலுங்கானாவில் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டதற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தமிழ்நாட்டு தேர்வர்களுக்கான மையங்களை தமிழ்நாட்டிலேயே ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். (2026) அதிமுக ஆட்சி அமைக்க ஈகோ பிடித்த தலைவர்கள் எல்லாம் ஈகோவை மறந்து ஒன்று சேர வேண்டும். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அழைப்பு. ஒன்றிணைய வேண்டும் என்றுதான் தமிழக மக்களுடைய கருத்தாகவும் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை தொண்டருடைய கருத்தாகவும் இன்றைக்கு இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரவர்கள் மனதில் இருக்கின்ற ஈகோன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஈகோவெல்லாம் உதறி தள்ளிவிட்டு நம்முடைய தலைவர்கள் காட்டிய வழியில் செல்ல வேண்டும் என்றால், மீண்டும் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும் என்றால், இந்த ஈகோ பிடித்து இருக்கின்ற தலைவர்களெல்லாம் தங்களுடைய ஈகோ எல்லாம் விட்டு கொடுத்து பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த ஒரே தலைவர் அண்ணாமலை ஒருவராக தான் இருக்க முடியும். வேளாண் பட்ஜெட் தொடர்பான அண்ணாமலையின் விமர்சனத்திற்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த ஒரு தலைவர் ஒரு மாநில கட்சிக்கு இருப்பார் என்றால் அது அண்ணாமலை ஒருவராகத்தான் இருக்க முடியும். காமாலை நோய் பிடித்தவருக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்பது போல் எதை எடுத்தாலும் குறை சொல்லியே பழக்கப்பட்ட அண்ணாமலை இதில் நிறைவாக கூறுவார்கள் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. தீய சக்தி திமுகவை அகற்ற எந்த தியாகத்தையும் செய்ய தயார். புதுக்கோட்டையில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டி. திமுகங்கிற தீய சக்தியை, அந்த தீய சக்தியின் கூட்டணி பலத்தை உடைத்து ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கிறதுனால அவங்க பணபலத்தோடையும் இருந்து இந்த தேர்தலை எதிர்கொள்றப்ப அதை வீழ்த்த வேண்டும் என்றால் திமுக வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைக்கிற கட்சிகள் எல்லாரும் அவர்கள் திமுக எதிரான வாக்குகளை வெற்று விளம்பர மாடல் திமுக அரசின் ஊழல் வித்தைகள் ஒருபோதும் செல்லாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நிச்சயம் ஒதுக்கி தள்ளுவார்கள் என்றும் தாவைக்கா தலைவர் விஜய் ஆவேசம். நாகரிகம் குறித்து செங்கோட்டையனுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம். 90% தொண்டர்களின் குரலாக செங்கோட்டையன் பேசியிருப்பதாகவும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேச்சு.
தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்படும் சம்பவங்களை மத்திய அரசு ஓரவஞ்சனையோடு அணுகி வருகிறது. விசிக தலைவர் திருமாவளவன் குற்றச்சாட்டு. தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கைக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வரவேற்பு. டாஸ்மாக் ஊழல் குறித்து அமலாக்கத்துறை மக்கள் முன்பு நிரூபிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். நீர்ச்சத்து குறைபாட்டிற்கான அறிகுறியுடன் தனியார் மருத்துவமனையில் AR ரஹ்மான் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை. வழக்கமான பரிசோதனைக்கு பின் வீடு திரும்பினார். AR ரஹ்மானின் முன்னாள் மனைவி என இனி யாரும் என்னை அழைக்க வேண்டாம். நாங்கள் பிரிந்து வாழ்கிறோம். ஆனால் சட்டப்பூர்வமாக விவாகரத்து பெறவில்லை என்றும் சாய்ரா பானு அறிக்கை. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே இரு சமூகத்தினரிடையே மோதலால் கம்பு வீச்சு. இரு தரப்பினரிடையே காவல்துறையினர் நடத்தி வரும் பேச்சுவார்த்தை தொடர்வதால் பதட்டம். போலீஸ் குவிப்பு. கோவையில் தொழிலதிபரின் 10 வயது மகனை கடத்தி பணம் கேட்டு மிரட்டல். கார் ஓட்டுநரை கைது செய்து சிறுவனை மீட்ட காவல்துறையினர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அடுத்த கீழக்கரை ஜல்லிக்கட்டு போட்டியின் போது காலை முட்டியதில் பாண்டி என்ற மாடுபிடி வீரர் பலி. அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ராசிபுரம் அருகே முதலமைச்சர் ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி நடத்தப்பட்ட ஜல்லிக்கட்டு போட்டியில் ரகளை. முறையான அனுமதி பெறாமல் காளைகளுடன் நுழைய முயன்ற உரிமையாளர்களை விரட்டிய போலீசார். தஞ்சை மற்றும் அறந்தாங்கியில் விமர்சையாக நடைபெற்ற மாட்டு வண்டி எல்கை பந்தயம். குறித்த நேரத்தில் இலக்கை எட்டிய மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கி கௌரவிப்பு. மதுரை மத்திய சிறையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் திடீர் சோதனை. செல்போன், போதைப் பொருள் பயன்பாடு தொடர்பாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து நடவடிக்கை. நெல்லையில் காலை கடும் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மதியம் திடீரென பல்வேறு பகுதிகளில் கனமழை. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள சிவபெருமான் சிலைக்கு ட்ரோன் மூலம் பால் அபிஷேகம். ஆச்சரியத்துடன் பார்த்து ரசித்த பக்தர்கள். ஆலங்குடி அடுத்துள்ள வாராப்பூரில் பெரிய ஐயனார் கருப்பண்ண சுவாமி கோவிலில் மாசி தேரோட்ட திருவிழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வைரத்தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தி பரவசம். கும்பகோணம் அருகே உள்ள திரு நாகேஸ்வரம் நாகநாத சுவாமி ஆலயத்தில் இசைஞானி இளையராஜா சாமி தரிசனம். கோவில் நிர்வாகம் சார்பில் சால்வை அணிவித்து கும்ப மரியாதை. தமிழக அரசின் உவேசா விருது பெற்ற நெல்லையை சேர்ந்த பிரபல எழுத்தாளர் நாரும்புநாதன் உடல்நலக்குறைவால் காலமானார். நெல்லை சாந்தி நகர் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள உடலுக்கு இலக்கியவாதிகள், எழுத்தாளர்கள் நேரில் அஞ்சலி. இளைஞர்களுக்கு வேலை வழங்க கோரி பீகார் மாநிலத்தில் யாத்திரையை தொடங்கிய காங்கிரஸ் கட்சியினர். பாட்னாவில் நடைபெற்ற போராட்டத்தில் நிதிஷ்குமார் அரசுக்கு எதிராக முழக்கம். பிரசித்தி பெற்ற அமிர்தசரஸ் தங்க கோவிலில் பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் சாமி தரிசனம். ஆம் ஆத்மி தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் தனது மனைவி சுனிதாவுடன் வழிபாடு. டெல்லியிலிருந்து பெங்களூருவிற்கு விமானம் மூலம் கடத்தி வரப்பட்ட 75 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல்.
நைஜீரிய நாட்டை சேர்ந்த இருவரை கைது செய்து மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தீவிர விசாரணை. மக்கள் விரோத சுற்றுச்சூழல் சட்ட திருத்தங்களை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும். உலகின் மாசுபட்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா 5வது இடத்தை பிடித்திருந்தது சுட்டிக்காட்டி காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தல். ராஜஸ்தான் மாநிலம் ஜூன் பகுதியில் உள்ள SBI ATM மையத்தில் 10 லட்சம் ரூபாய் கொள்ளை. CCTV கேமரா மீது ஸ்ப்ரே அடித்து கொள்ளையில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடுகிறது காவல்துறை. ஐந்து நாள் அரசுமுறை பயணமாக டெல்லி வந்தடைந்த நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனுக்கு உற்சாக வரவேற்பு. இருதரப்பு நல்லுறவு குறித்து பிரதமர் மோடியுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். ரஷ்யாவில் உள்ள சர்க்கஸ் மையத்தில் மக்களை மகிழ்வித்து வந்த 2 யானைகளில் ஒன்று உடல்நலக்குறைவால் உயிரிழப்பு. 20 ஆண்டுகளுக்கும் மேலாக உடனிருந்த தன்னுடைய இணையின் பிரிவை ஏற்க முடியாமல் தவிக்கும் யானையின் வீடியோ வைரல். தெலுங்கானா மாநில சுரங்க விபத்தில் சிக்கியுள்ள 7 பேரை மீட்கும் பணி தீவிரம். சேறு மற்றும் மண்ணை அகற்றும் பணி 23வது நாளாக தொடர்கிறது. ஜம்மு காஷ்மீர் மலைச்சாலையில் மினி பேருந்து கவிழ்ந்து விபத்து. படுகாயமடைந்த பயணிகள் 30க்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. ஈரானில் பெண்கள் ஹிஜாப் அணிவதை கண்காணிக்க அந்நாட்டு அரசு ட்ரோன் மற்றும் செயலியை பயன்படுத்துவதாக ஐநா வெளியிட்ட அறிக்கையில் தகவல். மனித உரிமை மீறல் என பலரும் விமர்சனம். டெல்லியில் நடைபெற்ற சிறப்பு ஒலிம்பிக் உலக குளிர்கால விளையாட்டுப் போட்டி 8 தங்கம், 18 வெள்ளி மற்றும் 7 வெண்கலம் என 33 கோப்பைகளை கைப்பற்றியது இந்தியா.